ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனல்ல வாழைப்பழத்துல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து 2 வாழைப்பழம் ஒரு பழுத்த பழமா எடுத்திருக்கேன். நீங்க எந்த பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்ல பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்புல வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கலாம். அதிகமாக தேவைப்படாது. உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் உருகிருச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. எனக்கு வந்து ஓரளவு பாருங்க இருக்கு. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சர்க்கரை வந்து கொஞ்சமாக இனிப்பு, இது வாழைப்பழத்தில் குறைவாக தான் இனிப்பு இருக்கும். வாழைப்பழம் எந்த அளவுக்கு இனிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் அதில் ஒரு 1/4 கப் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா கரைட்டும். வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காயை தட்டி இதை சேர்த்துருக்கேன். பாருங்கள், சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி நல்லா வந்துடுச்சு. கொஞ்சமாக கலருக்காக சும்மா கொஞ்சம் ஒரு சிட்டி அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதுலேயே 1/4 கப் தேங்காயை துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காயை சேர்த்த உடனே வேர்க்கடலை பருப்பு வறுத்து வச்சது கொஞ்சமாக இதில் நான் சேர்க்குறேன். இது மென்று சாப்பிடும் பொழுது நல்லா கடிப்பட்டுட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இதை சேர்க்குறேன். அதே மாதிரி முந்திரி பொடியாக நறுக்கி வச்சது கொஞ்சமாக இதில் சேர்க்குறேன். மைதா மாவு ஒரு 1/4 கப் அளவு இருக்கும். அதையும் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ரவையும் சேர்த்துக்கலாம். இதை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்படி லைட்டாக சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா ஒன்றா நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் கலந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ஆறிடுச்சு. இதை வந்து நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுறலாம். பிசைஞ்சு வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குழிப்பணியாரக்கல்ல எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் விட்டால் போதும். உருட்டி வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா இதில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வேர்க்கடலையை வறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொடி பண்ணியே 1-2மா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி வேகட்டும். அப்படி வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். டக்குன்னு நல்லா
பழுத்த பழத்தை சாப்பிட மாட்டாங்க யாரும், தூக்கி எறியாம இப்படி உடனடியா செஞ்சு கொடுத்துடலாம். இதை வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா மாவுக்கு பதிலாக நீங்க கோதுமை மாவு, ரவை ரெண்டுல ஏதோ ஒன்று வச்சு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே இருக்கிற பெல்லையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.